வாழ்றார்களோ அவர்களை அல்லாஹ் 50 பேருடைய கூலியை கொடுத்து கண்ணியப்படுத்துவார். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எங்கள்ல 50 பேரா அவங்களுடைய 50 பேரா? இல்ல, உங்களை மாதிரி 50 பேருடைய கூலியை கொடுத்து அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துவார். அவ்வளவு சோதனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல பார்த்தோம்னா ஈமானுக்கு சாதகமான சூழ்நிலைகள், அல்லாஹ்வுடைய பாதையில போகல அல்லது வேற ஏதாவது அமல்ல முன்பின் வந்துட்டா அவங்கிட்ட கவலைப்படுவாங்க, அடுத்தவங்களோட அமல்ற விஷயத்துல போட்டி போடுவாங்க. ஏழை சஹாபாக்களுக்கும் பணக்கார சஹாபாக்களுக்கும் இடையில என்ன விஷயத்துல போட்டி இருந்துச்சு? ஏழு சஹாபாக்கள் வருகிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட, யா ரசூலல்லாஹ், பணக்கார சஹாபாக்கள் அமல்ல முந்திக்கொண்டே போறாங்க, பணம் இருக்கே, அதனால சதக்காக்கள் ஜக்காத்துகள் கொடுத்து அவர்கள் முன்னேறி கொண்டு போறாங்க, அந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு இல்லாம இருக்கிறது யா ரசூலல்லாஹ். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு பின்னால நாங்க ஓதக்கூடிய தஸ்பீஹாத்துகளை படிச்சு கொடுக்கறாங்க, வந்து அந்த தஸ்பீஹ்கள்ல ஈடுபடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மற்ற சஹாபாக்கள் பார்க்கிறாங்க, இந்த ஏழு சஹாபாக்கள் புதிய ஒரு அமல் செய்யறாங்களே, காரணம் கேட்கிறாங்க. இப்படித்தான் நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல எங்கட அமல்ல முந்திரத்துக்கு வழிகேட்டோம், இதை சொல்லி தந்தாங்க. அந்த பணக்கார சஹாபாக்கள் யோசிக்கல, அது ஏழைகளுக்கு கற்றுக் கொடுத்த அமல், அது அவங்க செஞ்சுட்டு போகட்டும், எங்களுக்கு அது இல்லை என்று யோசிக்கல, அது அவங்களும் செய்ய முயற்சி செய்யறாங்க, செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த சஹாபாக்களுக்கு இன்னும் கவலையாக போகுது. சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த ஏழு சஹாபாக்கள் வந்து சொல்றாங்க, பணக்கார சஹாபாக்கள் இன்னும் முன்னேறிட்டாங்க, எங்கட அமலையும் பிரிச்சு கொண்டாங்க யா ரசூலல்லாஹ். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிட்டு ஆறுதல் சொன்னாங்க. அது அல்லாஹ் சில மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபضல், அதை கொண்டு அவர்கள் முன்னேறாங்க, அது அல்லாஹ்வுடைய அருள் என்று சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்புனாங்க. வாப்பாக்கும் மகனுக்கும் இடையில போட்டி என்ன விஷயத்துல? அல்லாஹ்வுடைய பாதையில யாரு போறது? மகன் சொல்றாரு, வாப்பா நான் தான் போகணும், வாப்பா சொல்றாரு நான் தான் போகணுமானே. மகன் சொல்றாரு, வாப்பா உங்களை கண்ணியப்படுத்தி எல்லா விஷயத்திலையும் நான் விட்டு தர தயார், இது அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹாதத் கிடைக்கிற விஷயம், இது அல்லாஹ்வுடைய பாதையில முந்திக் கொண்டு போற விஷயம், இதுல நான் கொஞ்சம் முன்னுக்காகணும் என்று யோசிக்கிறேன் என்று போட்டி போடுறாங்க. அம்ர் இப்னுல் ஜமுஹ் ரலியல்லாஹு அன்ஹு கால் நொண்டி சஹாபி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுமதி கொடுக்கறாங்க, நீங்க போகலாம், நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில போகணும் என்று அவசியம் இல்லை, அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். லைஸ அலல் அமா ஹரஜுன் வலா அலல் அரஜ் ஹரஜுன் வலா அலல் மரீத் ஹரஜுன். கால் நொண்டியாக இருந்தால், கண் தெரியாம இருந்தா, உங்களுக்கு நோயாளிகளாக இருந்தா உங்களுக்கு சலுகை இருக்கு, போக தேவையில்லை. ஆனா மனைவி ரோஷம் ஊற்றாங்க, முழு ஊரும் அல்லாஹ்வுடைய பாதையில போகுது, நீங்க வந்து இருக்கிறீங்களே என்று உடனடியாக அந்த நொண்டி காலோட போறாங்க. அல்லாஹும்ம லா தருத்தனி இலா அஹ்லி, யா அல்லாஹ் என்ற வீட்டுக்கு என்ன திருப்பி அனுப்பிடாத என்று அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டு போறாங்க. அந்த நொண்டி காலோட யுத்தம் செஞ்சு அவர்கள் ஷஹீதாக்கப்படுறாங்க. ஷஹீதானதுக்கு பின்னால அவர்களுடைய ஜனாதாவை கொண்டு வரத்துக்கு முயற்சி செய்யப்பட்டது. ஆனால் அந்த ஒட்டகம் திரும்பி வருவதில்லை, மலையடி வாரத்தை நோக்கித்தான் போகுது. எங்களுக்கு தெரியும் சம்பவங்கள், நாங்க படிக்கிறோம், ஆனா என்ன படிப்பினையாக எடுக்கிறோம்ங்கிறத யோசிக்க. அதே இடத்துல அவர்கள் அடக்கம் செய்யப்படுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பின்னால கேட்கிறாங்க, ஏதாவது சொல்லிட்டு வந்தாரா இவர் வீட்டுல இருந்து வரல? ஆம் யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு துஆ செஞ்சுட்டு வந்தார், அந்த துஆ கபூல் ஆகுனதுடைய பிரதிபலிப்பு தான் அந்த ஒட்டகத்துக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னாங்க. ஏழு சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில புறப்படணும் என்று வாராங்க. ஆனா அவர்களிடத்துல பண வசதி இல்ல, வாகன ஏற்பாடு இல்ல, ஒன்றுமே இல்ல. யா ரசூலல்லாஹ், எங்களையும் அனுப்புங்க யா ரசூலல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முயற்சி செஞ்சு பாக்குறாங்க, இவங்களை ஏதாவது ஏற்பாடு செஞ்சு அனுப்பலாமா? ஒன்றுமே இல்ல, வழி இல்ல. உடனே அந்த சஹாபாக்கள் கண்ணீர் வடித்தவர்களாக வீட்டுக்கு திரும்பி போறாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்கு எனக்கு பணம் இல்லையே, வசதி வாய்ப்பு இல்லையே, வாகனம் இல்லையே. அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டான். அந்த சஹாபாக்கள் இப்படி வலா அலல்லதீன இதா மா அதௌக லிதஹ்மிலஹும், நபியே ஏதாவது நீங்க கொடுப்பீங்க என்கிறதுக்காக வேண்டி உங்களோட காலடிய வந்தாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில நாங்களும் புறப்பட போறோம் யா ரசூலல்லாஹ் என்று குல்த லா அஜிது மா அஹ்மிலுக்கும் அலை, உங்களை சுமந்து செல்றதுக்கு ஒரு ஏற்பாடும் இல்லை இப்ப என்று நீங்க சொன்னீங்க.
அவர்கள் எல்லாம் தவல்லவ் வ அயுனுஹும் தஃபீது மினத் தம்இ ஹஸனன் அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன். அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே எங்கட கையிலே என்று ஏங்கி கண்ணீர் வடித்தவர்களாக வீடுகளுக்கு போனாங்க. நாங்க இன்றைக்கு போறது மாதிரி 4 மாசம் 40 நாள் போயிட்டு ரிட்டர்ன் வார பயணம் இல்ல. போனா ஒன்று வெற்றி அல்லது ஷஹாதத் என்று இருக்கக்கூடிய அந்த பயணத்துல அந்த சஹாபாக்கள் என்ற உயிரை போக்கணும், ஆனாலும் என்கிட்ட வசதி இல்லையே, வாய்ப்பு இல்லையே என்ற கவலையோடு போயிட்டு திரும்பி வந்தாங்க. அது அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்றான். அல்லாஹ்வுடைய பாதையில போறதுல அவர்களுக்கு மத்தியில போட்டி. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டு பேருக்கும் இடையில எதுல போட்டி இருந்துச்சு? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, தபூக்குடைய நேரம் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தஷ்கீல் செய்யறாங்க, என்கிட்ட கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருந்துச்சு, நான் சரி பாதிய கொண்டு வந்து கொடுத்தேன், சொத்துல பொருள்ல. நான் நினைச்சேன் இன்றைக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாம் மிகைத்து விடலாம். கொடுத்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, உமரே நீங்க வீட்டுக்கு என்னத்தை வச்சிட்டு வந்திருக்கிறீங்க? சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் தீனுக்கு கொடுத்தது மாதிரி ஒரு பங்கு வீட்டுக்கும் வச்சிட்டு வந்திருக்கிறேன். நல்லது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொஞ்சமா கொண்டு வந்து கொடுக்கறாங்க. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கறாங்க, ஏ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு என்னத்தை வச்சிட்டு வந்திருக்கிறீங்க? ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்ன அந்த ஈமானுடைய வார்த்தை, அதனாலதான் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தீனுக்கு செஞ்ச உபகாரத்துக்கு நான் இன்னும் பிரதி உபகாரம் செய்யலைன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எல்லாரும் செஞ்சதுக்கு செஞ்சிட்டேன், ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க செஞ்சதுக்கு இன்னும் சரியா செஞ்சு முடிச்சேன். சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் வீட்டுல அல்லாஹ்வையும் ரசூலையும் வச்சுட்டு வந்திருக்கிறேன், பிள்ளைகளுக்கு மனைவி மக்களுக்கு ஈமானையும் யகீனையும் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன், கண்ணால பார்க்கக்கூடிய இந்த துன்யாவுடைய எந்த அம்சத்தையும் வைக்கல, அத்தனையும் வடிச்சு துடைச்சு கொண்டு வந்து உங்களுக்கு முன்னால வைத்துட்டேன் யா ரசூலல்லாஹ். சஹாபாக்கள் காலத்துல இந்த அமைப்புல அவங்களோட தீனுக்காக வேண்டி ஆளுக்கால் உதவியாக இருந்தாங்க, போட்டி போட்டு கொண்டாங்க, நானா நீயாண்டு அவர்கள் முந்திக் கொண்டாங்க. ஆனா நாங்க வாழ்ற காலம் அப்படிப்பட்ட காலம் இல்ல, ஃபித்னாக்கள் நிறைஞ்ச காலம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பின்னால காலம் வரும், அந்த காலத்துல ஃபித்னா எவ்வளவு பயங்கரம் என்றா இரவினுடைய இருள்களை போல அதே நாளுக்கு நாள் கூடிக்கொண்டுதான் போகும். இரவினுடைய இருள் எப்படி இப்ப மகரிப் ஆயிட்டா இன்னும் நேர செல்ல செல்ல இருள் கூடிக்கொண்டு போகும், நடுநிசி ஆகின்ற போது அது இருட்டாக மாறிவிடும். இதே மாதிரி தான் நாளுக்கு நாள் ஃபித்னா கூடிக்கொண்டு போகுமே ஒழிய குறைஞ்சு கொண்டு போவார். எங்களுடைய மூதாதையர்களுக்கு இருந்த ஃபித்னாவை விட நாங்க இன்றைக்கு சந்திக்கக்கூடிய ஃபித்னா பயங்கரமானது. இன்ஷா அல்லாஹ் எங்கட சந்ததி எங்கட பிள்ளைகள் சந்திக்கக்கூடிய ஃபித்னா இதை விட பயங்கரமாக இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதன் வீதியால நடந்து போவாரு, அவர் போற நேரத்துல அங்க ஏதோ மக்கள் கூடி ஏதோ ஒன்றை பார்த்து கொண்டிருப்பாங்க. இவர் அங்க என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போம் என்று போய் பார்ப்பாரு, அங்க ஒரு ஃபித்னா நடந்து கொண்டிருக்கும், அந்த ஃபித்னாவுல அவர் அகப்பட்டு கொள்வாரு. சும்மா போன மனுஷனை ஃபித்னா இழுத்துக் கொள்ளும். அவ்வளவு பயங்கரமான காலம். அதான் நான் சொன்னது மாதிரி மக்கள் பாவத்தை வச்சு பெருமை அடிக்கிற காலம். அப்ப இந்த காலத்துலதான் இந்த ஈமானுடைய முயற்சி செஞ்சு ஈமானுக்காக வேண்டி பாடுபட்டு ஈமான உறுதியாக்கி அல்லாஹ் அல்லாஹ் என்று வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் அவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுப்பான். கண்ணியமிக்க மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் மனிதர்களோட மிச்சம் இரக்கமானவன். அல்லாஹ் அடியார்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறான். சொல்றான், நீங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வாழ்றதுக்கு வேணும் என்று கேட்டீர்களோ அத்தனையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். உங்க யாருக்கும் அல்லாஹ் குறைபாடு செய்யல. எங்களை படைச்சதையே ஒரு அற்புதமாக படைச்சிருக்கிறான். நாங்க யாரும் கேட்கல. நாங்க வயிற்றுல உருவாக நேரத்தில் அல்லாஹ் கேட்கிறார், நானே நீங்க உருவாக்குனீங்களா? நீங்க நீங்க செலுத்தக்கூடிய அந்த இந்திரிய துளி அதை பார்க்கலையா? நீங்க அதிலிருந்து உங்களை உருவாக்குனது நாங்களா நீங்களா? அல்லாஹ் தான் உருவாக்குனான்.
யாருக்கும் குழந்தை பாக்கியம் கொடுக்கிற சக்தி கிடையாது உலகத்துல. வலில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியுடைய அதிகாரம் ஆட்சி அல்லாஹ்வுக்குரியது. யக்லுகு மா யஷா, அவன் உலகத்துல நாடியதை படைச்சு கொண்டிருக்கிறான். யஹபு லிமன் யஷாஉ இனாஸா, அவன் நாடியவர்களுக்கு பெண் பிள்ளைகளை மாத்திரம் அன்பளிப்பாக கொடுக்கிறான். இங்க அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை யஹபு, அன்பளிப்பு, கொடை. அது அல்லாஹ்வுடைய கொடை. யாருடைய கெட்டித்தனத்தாலேயோ திறமையாலேயோ அல்லது சயின்ஸாலேயோ மெடிசினாலேயோ அதை கொடுக்க முடியாது, அதை பெறவும் முடியாது. அல்லாஹ் நாடியவர்களுக்கு பெண் பிள்ளைகளை மாத்திரம் கொடுத்து கொண்டிருக்கிறான். வயஹபு லிமன் யஷாஉ ذுகூர், அவன் நாடி விட்டால் சிலர்களுக்கு ஆண் பிள்ளைகளை மாத்திரம் கொடுத்து கொண்டிருக்கிறான். 5, 6, 7 பிள்ளைகள் எல்லாமே ஆண் குழந்தைகள். ஆசைக்கு ஒரு பெண் குழந்தை இல்லை. அவர்களால் முடியுமா? முடியாது. அல்லது சிலருக்கு ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளையும் மாறி மாறி கலந்து கொடுக்கிறான் அல்லாஹ். சிலர்களை அல்லாஹ் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாகவே ஆக்கி விடுகிறான். அது அல்லாஹ்வுடைய முடிவு. யாருக்கு எப்படி முடிவு செய்யப்பட்டிருக்கோ அதை பொருந்திக் கொள்றது அவர்களுடைய பொறுப்பு. அல்லாஹ் அதைத்தான் எதிர்பார்க்கிறான். அடியான், நான் உனக்கு எதை தந்திருக்கிறேனோ அதை கொண்டு பொருந்திக்கொள். சில நேரம் குழந்தை பாக்கியம் இல்லையா, அது அவர்களுக்கு நலவாக இருக்கும். குழந்தை கிடந்தால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள், அதனால் வரக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகளை விட குழந்தை இல்லாதது அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும். அதைத்தான் சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஜபல் லிஅம்ரில் முஃமின் இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைர். உலகத்தில் வாழக்கூடிய ஒரு முஃமின்ட வாழ்க்கையே அற்புதமானது, ஆச்சரியமானது. முஃமின்ட வாழ்க்கையை பார்த்து அடுத்தவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைர், அவருக்கு ஏற்படக்கூடிய அனைத்து அம்சங்களும் அவருக்கு கைரே கைர் தான், நலவே நலவுதான். அது பிள்ளை இருக்கலாம், பிள்ளை இல்லாமல் போகலாம், ஆண் பிள்ளைகளாக இருக்கலாம், பெண் பிள்ளைகளாக இருக்கலாம், சொத்து இருக்கலாம், இல்லாமல் போகலாம், லாபம் வரலாம், நஷ்டம், எல்லாத்திலையுமே கைரே கைர் தான். அவருடைய வாழ்க்கை நம்ச இன்ன அஸாபத்து ஸர்ராஉ ஷக்கர ஃபகான கைரல் லஹு. அவருக்கு வாழ்க்கையில சந்தோஷம் வந்து விட்டதா, மகிழ்ச்சி வந்து விட்டதா, ஒரு நிலைமை சீராகி விட்டதா, பிள்ளை கிடைத்து விட்டதா, அல்லது லாபம் கிடைத்து விட்டதா, அல்லது நல்ல ஆரோக்கியமாக கிடைக்கிறதா, வீடு இல்லாதவருக்கு வீடு கிடைத்து விட்டதா, எது கிடைத்தாலும் அவருடைய வாழ்க்கையில சுக்ர் இருக்கும். அல்லாஹ்வை மறக்க மாட்டார். இதெல்லாம் தந்தவன் அல்லாஹ். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பிரமாண்டமான ஆட்சியை கொடுத்திருந்தான். சாதாரண ஆட்சி அல்ல, மனிதர்களை மட்டும் ஆட்சி செய்யல, ஜின்களை. எங்களுக்கு தெரியும், பைத்துல் மக்திஸ ஜின்களை ஆர்டர் போட்டு கட்ட வச்சாங்க. மௌத்தாகனத்துக்கு பின்னாலேயும் அவங்களோட ஆர்டரை நம்பி செஞ்சு கொண்டிருந்துச்சு. அவ்வளவு அற்புதமான ஆட்சி அவர்களுடைய ஆட்சி. பறவைகள், மிருகங்கள், ஊர்வனைகள் அத்தனையும் அவர்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கும். எவ்வளவு பெரிய ஆட்சி. அவர்கள் பயணம் செய்வது சாதாரண வாகனத்தில் அல்ல, காற்றிலே தான் பயணம் செய்வார்கள். காத்துல போனாங்கன்னா ஒரு சொற்ப நேரத்தில் ஒரு மாசம் கடக்க வேண்டிய தூரத்தை கடந்துருவாங்க. அதே மாதிரி வருவாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி. சின்ன எறும்பு பேசுறதும் அவர்களுக்கு விளங்கும். ஒரு நாள் பயணம் செய்து கொண்டிருக்கிறாங்க வீதியால, ஒரு எறும்பு தன்னுடைய கூட்டத்தை பற்றி கவலைப்பட்டு பேசுகிறது. காலத்னம் நதுயா ஐயுஹன்னம் லதுகுலு மசாகினகும், ஏ எறும்புகளே, அவசரமாக உங்களோட இருப்பிடங்களுக்கு போய்த்திடுங்க. லா யஹ்திமன்னகும் சுலைமான் வஜுனூதுஹு வஹும் லா யஷ்உரூன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் படைப்பட்டால பரிவாரங்களோட வந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை, அவருடைய கூட்டமும் நசுக்கி விடக்கூடாது, மிதித்து விடக்கூடாது. தெரியாமல் மிதித்து விடுவார்கள். எறும்புகள் அவர்களுக்கு விளங்காது. இது பேசின பேச்சு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட காதுல விழுந்துட்டு சொன்னாங்க, அதோட வார்த்தையை கேட்டு சிரிச்சிட்டாங்க. ஒரு எறும்பு எவ்வளவு கவலைப்படுது. ஆனா சிரிச்சு போட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்றாங்க, வகால ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய வஅன் அஅமல சாலிஹன் தர்தா வஅத்கில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹீன். யா அல்லாஹ், நீ எனக்கும் என்ற பெற்றோருக்கும் எவ்வளவோ நியாமத்துகளை செஞ்சிட்டாய், பெரிய ஆட்சியை தந்திருக்கிறாய், அதிகாரத்தை தந்திருக்கிறாய். ஆனா ஒன்ன மறந்துட செய்யாது. இந்த நியாமத்துக்களுக்கெல்லாம் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு தாயா அல்லாஹ். உன்னை மறந்துடக்கூடாது. உள்ளத்துல நன்றி இருக்கணும்.
இத நீதான் தரணும். இரண்டாவது, இந்த உறுப்புகளால நான் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் நீ பொருந்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கணும். என்னுடைய பேச்சு, என்னுடைய பார்வை, என்னுடைய நடை, உடை, பாவனை, கையால பிடிக்கிறது எல்லாமே, இந்த உறுப்புகளால் நடக்கக்கூடிய அனைத்து செயல்களும் நீ விரும்பக்கூடியது மட்டும்தான் நடக்கணும். நீ பொருந்திக் கொள்ளக்கூடியது, உனக்கு விருப்பமில்லாத எதுவும் என்னால் நடந்துவிடக் கூடாது. நீ சாலிஹான அடியார்களோட என்ன வாழச் செய்து, வாழ்க்கையில நல்லவனாக வாழச் செய்து. ஒரு நபி, நான் நபி, அல்லாஹ் இவ்வளவு பாக்கியம் தந்திருக்கு, பெருமை இல்லை இல்ல, நீ எனக்கு சாலிஹான அடியார்களோட வாழ்ற பாக்கியத்தை தாயா அல்லாஹ்ன்னு அல்லாஹ்கிட்ட கேட்டாங்க. இன்னொரு சந்தர்ப்பத்துல அல்லாஹ் அவர்களுக்கு அவர்களுடைய ஆட்சியில அந்த பல்கீசுடைய சிம்மாசனம் பல ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிறது, அதை யார் கொண்டு வரையலும் கேட்கிறாங்க. அவங்க முஸ்லிமாக வாரத்துக்கு முன்னால் அந்த சிம்மாசனம் இந்த இடத்துல வந்திருக்கணும், யாருக்கு ஏலும். கால ஐஃப்ரீத்து மினல் ஜின்னி அன ஆதிக பிஹி قبل ان تقوم بمقامك واني عليه لقوي امين. ஒரு இஃப்ரீத் தங்கக்கூடிய அந்த ஜின் சொல்லிச்சு, ஜின்கள்ல இஃப்ரீத் தங்கக்கூடிய ஒன்று சொல்லிச்சு, நீங்க இருந்த மஜ்லிஸ்ல இருந்து எழும்புறதுக்கு முன்னால அந்த சிம்மாசனத்தை என்னால கொண்டு வந்த முடியும். வஇன்னி அலைஹி லகவியுன் அமீன், நம்பிக்கையா உறுதியா பலமாக அந்த விஷயத்தை நான் செஞ்சு முடிப்பேன். ஆனா அல்லாஹ் மனிதர்கள்ல சில மக்கள், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மக்கள் இருக்கிறாங்க, அவர்கள் சில விஷயங்களை அல்லாஹ்கிட்ட நேரடியா கேட்டு ஒரு சொற்ப நேரத்துல செஞ்சு முடிப்பாங்க. அல்லாஹ்வுடைய யகீன், அல்லாஹ்வோட தொடர்பு இருந்தா அல்லாஹ் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை கொடுப்பான். காலல்லதி இந்தஹு இல்மு மினல் கிதாப் அன ஆதீக பிஹி قبل ان يرتد اليك طرف. இல்மு கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர் சொல்றாரு, இல்ல அதை விட வேகமா என்னால கொண்டு வரையலும், நீங்க கண்மூடி முழிக்கிறதுக்கு முன்னால நான் அந்த சிம்மாசனத்தை இந்த இடத்துல கொண்டு வந்து வைப்பேன். فلما رآه مستقرا عنده, கண்மூடி முழிக்கிறாங்க, சிம்மாசனம் முன்னுக்கு இருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல சொன்ன வார்த்தை தான் எங்களுக்கு படிப்பின. அட இந்த ஆட்சியில பாத்தீங்களா இப்படி இப்படி எல்லாம் எனக்கு பெருமை அடிக்கல, ஹாதா மின் ஃபضل ரப்பி சொன்னாங்க, இது என்னுடைய ரப்புடைய ஃபضل, அருள். எல்லாத்தையும் தந்து லியப்லுவனி, அல்லாஹ் சோதிக்கிறான். நல்லா விளங்கி கொள்ளணும், உலகத்துல எது கிடைச்சாலும் அது சோதனை தான். என்ன சோதனை? நல்ல நிலைமைகள் இருந்தா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறனா, அல்லது கஷ்டம், சிரமம், நோய், இப்படி நெருக்கடி இப்படி இருந்தா நான் அல்லாஹ்விடத்துல பொறுமையாக இருந்து கூலியை எதிர்பார்க்கிறேன். லியபுலுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர், தந்துட்டு அல்லாஹ் சோதிக்கிறான். அல்லாஹ்வை நன்றி செலுத்துறனா, அல்லாஹ்வை மறந்து நன்றி கெட்டு வாழ்றேனா என்கிறத அல்லாஹ் சோதிக்கிறான் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. வமன் ஷக்கர ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸி, யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாழ்றார்களோ அவர்கள் நன்றி செலுத்துறது அவங்களுக்கு தான். நீங்க நன்றி செலுத்தினா ரிட்டர்ன் உங்களுக்கு தான். நீங்க ஒரு நன்றி செலுத்தினா அதற்கு பன்மடங்கள், இன் ஷகர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்க நன்றி செலுத்தினா இன்னும் இன்னும் அதிகரித்து தான் தரும். வானா என்று சொல்ல சொல்ல வந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் குர்ஆன் தெளிவாகவே சொல்றது, ஒரு ரூபாயை செலவழிங்க அல்லாஹ்வுடைய பாதையில. மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சப்அ ஸனாபில் ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத ஹப்பா. நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு ரூபாய் செலவழிக்கிறீங்க, அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணங்கள் அற்புதமானது சகோதரர்கள். எல்லாருக்கும் விளங்கும், சாதாரண மனிதனுக்கும் விளங்கும், படிக்காதவருக்கும் விளங்கும். அந்த அமைப்புல தான் அல்லாஹ்வுடைய உதாரணம். அழகான உதாரணம் அல்லாஹ் சொல்றார். ஒரு வித்து, ஒரு நெல் மணி, இத கொண்டு போய் வயல்ல போடுறீங்க. 57 சனாபில், ஒன்றுல இருந்து 7 நெல் கதிர் வருகிறது. நெற்கதிர்கள் 7 நெற்கதிர்கள் வருகிறது. ஒவ்வொரு கதிர்லையும் 100 நெல் மணி வருகிறது. இப்ப நீங்க போட்டது ஒன்றுதான், ஆனால் அதிலிருந்து 700 வந்திருக்கு. நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில ஒன்று செலவழிங்க, ஒரு ரூபாய் செலவழிங்க, அல்லாஹ் 700ஆக அதை பெருக்கி தருவான்.
யகீன் இருக்குது. வல்லாஹு யுதாயிபு லிமன் யஷா, அதோட நிறுத்திக் கொள்ளல. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் நாடித்தான் என்றா அதை இன்னும் பன்மடங்காக்கி கொடுப்பான். சஹாபாக்கள் அனுபவித்தாங்க. வானா என்று சொல்ல சொல்ல துன்யா காலடிய வந்து சேர்ந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது மாதிரி துன்யா வஹிய ராகிமா, கேவலப்பட்டு வந்து சேர்ந்தது. அப்ப சொல்ல வந்த விஷயம், மூமின் வாழ்க்கை அற்புதமானது. அவன் வாழ்க்கையில நல்லது கிடைச்சா நன்றி செலுத்துவான். அவர வாழ்க்கையில கஷ்டம், சிரமம், நோய், குழந்தை பாக்கியம் இல்ல, இஞ்சால நோய், இஞ்சால லாஸ்ட் எல்லாமே வந்திருக்கு, பரவாயில்ல, சபர பொறுமையாக இருப்பாரு. ஃபகான கைரல் லஹு, அதுவும் அவருக்கு நலவாக கைராக முடியும். அல்லாஹ் நலவ கைர கண்ணுக்கு முன்னால காட்டுவான். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த வாழ்க்கையை மனிதனுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு தான் அல்லாஹ் எல்லாருக்கும் நபிமார்களை அனுப்பினான், ரசூல்மார்களை அனுப்பினான். வலிக்குள்ளி உம்மத்தின் ரசூல், ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒவ்வொரு ரசூல் வந்து பாடுபட்டாங்க. வஇம்மின் உம்மத்தின் இல்லா ஹலா ஃபீஹா நதீர், எந்த ஒரு உம்மத்தும் எச்சரிக்கை செய்யக்கூடிய நபி வராத உம்மத்து கிடையாது. வமா குன்னா முஅذிபீன ஹத்தா நபஅஸ ரசூலா, ரசூல அனுப்பாம உலகத்துல யாரையும் நாங்க வேதனை செஞ்சது கிடையாது. வமா அர்சல்னா பிர்ரசூலின் இல்லா பிலிசானி கௌமி, ஒவ்வொரு ரசூல்மார்களும் வந்து அந்தந்த சமூகத்தில் அவங்களோட பாசையில தாவத்து கொடுத்தாங்க. தாவத்துல இருந்துதான் ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை தக்வா செய்து வாழுங்க, அல்லாஹ்வால தரப்பட்ட நியாமத்துகள் அல்லாஹ்க்கு பொருத்தமா பாவீங்க, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டி வாழுங்க. அதானே நாங்க செய்யறோம். முதலாவது அதைத்தானே நாங்க முதலாவது தக்பீர் கட்டி வஜ்ஜஹ்தோதுறவே என்ன சொல்றோம்? இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அல்லாஹ், நான் தொழுகிறதா இருந்தாலும் சரி, ஏனைய வணக்கங்கள் செய்யறதா இருந்தாலும் சரி, நான் வாழ்றது மௌத்தாகிறது எல்லாம் உனக்காக வேண்டித்தான் யா அல்லாஹ். அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையில வரணும் என்றுதான் முதலாவது அல்லாஹ்வோட உடன்படிக்கை செய்யறோம் தக்பீரை கட்டிக்கொண்டு. இது எங்களுடைய வாழ்க்கையில யதார்த்தமாக வரணும். இதைத்தான் ரசூல்மார்கள் வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்படுங்கள். வஅதீஊன், நாங்க என்ன வழியை காட்டித்தாரமோ அந்த வழியில நீங்க வாங்க, உங்களுக்கு வெற்றியே வெற்றிதான், தோல்விங்கிறது கிடையாது. வமா அஸ்அலுக்கும் அலைஹி மின் அஜர், இந்த வேலையை நாங்க ஊர்ல செய்யறோம், நாட்டுல செய்யறோம், வீதி வீதியா அலைஞ்சி திரிஞ்சு செய்யறோம். ஆனா இதுக்காக வந்து உங்களுடைய யார்ட்டையும் சம்பளம் கேட்கல. அபிமார்களுக்கு யாரும் சம்பளம் கொடுக்கல. அவங்களுக்கு கொடுத்ததெல்லாம் அடியும் ஏச்சும் பேச்சும் இழிவும் தான். வந்த ரசூல்மார்கள் யாரையும் கேவலப்படுத்தாம அந்த சமுதாயத்தினர் இல்ல, கேவலப்படுத்தினாங்க, அடிச்சாங்க, பேசினாங்க, தகாத வார்த்தைகளை கொண்டு சொன்னாங்க. சொன்னாங்க அஜ்ரிய இல்லா அலா ரப்பில் ஆலமீன், நீங்க எதை சொன்னாலும் நாங்க இந்த வேலையை செய்வோம், இந்த வேலையை செஞ்சு கொண்டே இருப்போம், வேலைக்கு கூலிதாரவன் அல்லாஹ். நீங்க ஏற்றுக்கொண்டாலும் கூலிதான், ஏற்றுக்கொள்ளாட்டியும் கூலிதான், அல்லாஹ் நிரப்பமாக தருவார். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த நேரத்தில் தான் கடைசியாக உம்மத்துக்கு நபியாக வாராங்க. அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மத்துல வார நேரம் உம்மத்து எங்கேயோ போயிருந்துச்சு, அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தாங்க, மனிதர்களுடைய ரூபத்தில் இருந்தாங்க, ஆனா செயல்கள் எல்லாம் மாற்றமாக இருந்துச்சு. அல்லாஹ் சொல்றாங்க, வைதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தன் வஹுவ கலீப், அவர்களில் யாருக்காவது பெண் பிள்ளை பிறந்து விட்டதென்று நல்ல செய்தி சொல்லப்பட்டால், நன்மாராயம் சொல்லப்பட்டால், பொம்பளை புள்ள பிறந்துட்டா எவ்வளவு சந்தோஷமா கபூல் செய்யணும். ஆனால் அவர்களுடைய முகம் மலர்வதற்கு பதிலாக, சிரிப்பதற்கு பதிலாக வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தா, அவர்களுடைய முகமெல்லாம் அப்படியே கருத்து விடும். வஹுவ கலீம், வந்த ஆத்திரத்தை அடக்கிக் கொள்வார்கள், வந்த கோபத்தை விழுங்கிக் கொள்வார்கள். யதவாரா மினல் கௌமி மின் சூஇ மா புஷ்ஷிர பிஹ், அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை பாவமாக நினைச்சு, ஒரு அபாக்கியமாக நினைச்சு சமூகத்துக்கு முன்னால வரமாட்டாங்க.
அயும்சிகுஹு அலா ஹூனின் அம் யதுஸ்ஸுஹு ஃபித்துராப், கேவலத்தோட இந்த பிள்ளையை வளர்த்தெடுக்கிறையா அல்லது குழி தோண்டி புதைக்கிறையா என்று தடமாற்றத்திலே இருப்பாங்க. அலா ஸாஅ மா யஹ்குமூன், அவர்கள் செஞ்ச தீர்ப்பு மிக மோசமானது. அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட சமூகம், ஒற்றுமை இல்ல, சண்டை, புலவு, பிரச்சனை எப்பயுமே. லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஅன் மா அல்லஃப்த பைன குலூபிஹிம். நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க பூமியில் உள்ள முழு சொத்துக்களை செலவழிச்சாலும் கூட அவங்களோட உள்ளத்தை இணைச்சிருக்க இயலாது. அந்த அளவுக்கு பிரிஞ்சு சின்ன பின்னமாகி இருந்தாங்க. ஊர்ற பேரால, குலத்தின் பெயரால், கோத்திரத்தின் பெயரால், சின்ன சின்ன அற்ப விஷயங்களுக்காக வேண்டி அடிச்சு கொண்டு கொலை செய்து கொண்டு வாழ்ந்தாங்க. வலக்கின்னல்லாஹ அல்லஃப பைன குலூப், அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களை இந்த நீங்க கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை கொண்டு அல்லாஹ் இணைச்சான், ஜோடாக்கினான். எந்த அளவுக்கு ஜோடாயிட்டாங்க? ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சொல்றான், வஸ்குரு இஸ் குன்தும் அஅதாஅன், கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க, நீங்க முன்னுக்கு வாழ்ந்த காலத்தை ஞாபகப்படுத்தி பாருங்க, எப்படியெல்லாம் எதிரியாக இருந்தீங்க, ஆளால் வாளெடுத்து வெட்டி கொண்டிருந்தீங்க. ஃபஅஸ்பஹ்தும் பினிஅமதிஹி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய நிஅமத், அல்லாஹ்வுடைய அருளால இன்னைக்கு நீங்க எல்லாம் சகோதரர்களா போயிட்டீங்க. முஹாஜிரீன்கள், அன்சாரிகள் எப்படி சகோதரர்களாக நாங்க சொத்துல பாதியை விட்டு கொடுத்தாங்க, மனைவியில ஒன்றை முட்டு கொடுக்க தயாரானாங்க, எது வேணுமென்றாலும் செய்யறாங்க. இந்த அளவுக்கு நீங்க மாறுறதுக்கு காரணம் இந்த தீன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முயற்சி, கவலை. ஒரு சந்தர்ப்பத்துல எங்களுக்கு தெரியும், எர்மூக்குடைய யுத்தம், சஹாபாக்கள், சில சஹாபாக்கள் குற்றுயிரா இருக்கிறாங்க. ஒரு சஹாபிக்கு தண்ணி தேவைப்படுகிறது, கொண்டுகிட்டு ஓடுறாரு தண்ணி கொடுக்கறதுக்காக வேண்டி. ஆகன்னு சொன்ன நேரத்துல இப்ப அவர்கிட்ட கொண்டு போய் தண்ணிய கொடுத்தாச்சு. அடுத்த சகோதரர் ஆகன்னு சத்தம் போடுறாரு. இவர் சொல்றாரு, எனக்கு தண்ணி வானா, அடுத்த சகோதரனுக்கு கொடுங்க. சகோதரர்கள் சக்ராத்துடைய தாகம், எப்படிப்பட்ட தாகம், சும்மா பேச்சுக்கு சொல்லுவாங்க, நாங்க கடல் தண்ணிய கொடுத்தாலும் அந்த தாகம் தீராதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படியே தாகத்துடைய நேரத்துல கூட அடுத்த சகோதரனுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. அவர்கிட்ட கொண்டோடி அவர்கிட்ட கொடுத்தா அவர் அடுத்த சகோதரர் ஆகன்னு சொல்றதை கேட்டு, எனக்கு தண்ணி வானா, என்ற சகோதரனுக்கு கொடுங்க. அவர்கிட்ட போனா அவர் வஃபாத், இவர்கிட்ட வந்தா இவரும் வஃபாத். முதலாம் அவர்கிட்ட ஓடி வராரு, அவரும் வஃபாத். 3 சஹாபாக்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு தேவை இருந்தும் கூட அடுத்த சகோதரன் அதை அனுபவிக்கட்டும் என்று சொல்லிட்டு வஃபாத்தாகிற அளவுக்கோ அவங்களோட ஈமான, யகீன, இக்ராம உருவாக்குனது யார்? அடுத்த சகோதரன் ஒட்டகம் தண்ட காணியில தண்ணி குடிச்சாலே சண்டை பிடிச்சவங்க, அதுக்காக வேண்டி பரம்பரையா சண்டை பிடிச்சவங்க. எப்படி மாறினாங்க? ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸுக்கு ஒரு வெளியூர்காரர் வராரு. வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புனாங்க, வீட்டுல போய் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க. நபி அவர்களுடைய 9 மனைவிமார் ஓடும் பக்கத்துல இருந்துச்சு. எல்லா வீட்டுக்கும் போயிட்டு வந்து சொன்னாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, யா ரசூலல்லாஹ், அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நாங்க இன்னைக்கு மஹப்பத் வைக்கிறோம், நபியோட எவ்வளவு அன்பா இருக்கணும், பாசமா இருக்கணும் என்று பேசுறோம். ஆனா அந்த நபியுடைய ஹாலாத்தை பாருங்க, 9 வீட்டுல ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுக்கிற அளவுக்கு சாப்பாடு இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஜ்லிஸ்ல இருந்து சஹாபாக்களை கேட்கிறாங்க, யார் இன்னைக்கு இவருக்கு சாப்பாடு கொடுக்க தயார்? ஒரு சஹாபி எழும்புறாங்க, நபியுடைய விருந்தாளி வந்திருக்கிறார், அவர் ஏண்ட வீட்டுக்கு வரணும், அந்த பரக்கத்தை நான் ஏந்த வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போகணும் என்கிறதுக்காண்டி எழும்புறாரு. அவர்கிட்ட வசதி இல்ல, வாய்ப்பு இல்ல, பெரிய ஏற்பாடுகள் இல்ல, ஆனாலும் இந்த சான்ஸை நான் மிஸ் ஆக்கப்படாது. கூட்டிட்டு போறாரு. போய் மனைவிட்ட கேட்கிறாரு, இருக்கிற சாப்பாட்டை எல்லாம் வழியில் எடுத்து வைங்க. மனைவி சொல்றா, என்ன, இன்னைக்கு நானும் நீங்களும் சாப்பிடுறதுக்கு கூட வீட்டுல சாப்பாடு இல்லை, ஆனா கொஞ்சம் சாப்பாடு இருக்கு, பிள்ளைகள சாப்பாடு பரவாயில்ல, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விருந்தாளி வீட்டுக்கு வந்துட்டாங்க, நாங்க சமாளிச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம், நாங்க எங்கட வீட்டுடைய நிலைமை. பிள்ளைகளை ஏதாவது சொல்லி படுக்க வைக்கிறேன், தூங்க வைக்கிறேன். பிள்ளைகளை தூங்க போட்டாச்சு, பட்டினியா தூங்குறாங்க பிள்ளைகள். இப்ப 2 பேரும் மஷூரா பண்றாங்க,
விருந்தாளிக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஆனா சாப்பாடு போதாது, ஒருத்தர் தான் சாப்பிடலாம், பெரியார். என்ன செய்யற? மனைவி சொல்றா, நீங்க உட்காராம அவர் சாப்பிட மாட்டார், நீங்களும் சுப்ராவில் இருந்தா தான் அவர் சாப்பிடுவாரு, அதனால நீங்களும் அவரும் உட்காருங்க, விளக்க சரி செய்வது போல நான் போய் விளக்க ஆஃப் பண்ணிடுறேன். அதுக்கு பின்னால நீங்க வாயை சப்பி கொண்டிருங்க, சாட செய்து கொண்டிருங்க, அவர் சாப்பிடட்டும். அதே மாதிரி அந்த இரவு அந்த விளக்கு ஆஃப் பண்ணப்படுகிறது, இவர் முன்னுக்கு சாப்பிடுறது மாதிரி அப்படியே நடிச்சு கொண்டிருக்கிறாரு, அவர் திருப்தியா சாப்பிட்டார். அன்றாவோ ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருந்தாளி வாராங்க, வீட்டுல சாப்பிடுறாங்க, முழு குடும்பம் கணவன் மனைவி பிள்ளைகள் பட்டினியா தூங்குறாங்க. ஆனா யாருக்கும் தெரியாது இந்த சம்பவம், யாருக்குமே தெரியாது. காலையில ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மஜ்லிஸுக்கு வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை நன்மாராயம் சொல்லி கூப்பிடுறாங்க. நீங்க குடும்பமாக இன்றைக்கு ராவு நடந்து கொண்ட விஷயத்தை கொண்டு அல்லாஹ் சந்தோஷப்பட்டுட்டான். உங்களோட விஷயத்தில் அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கிட்டான். அவர்களுக்கு தேவை இருந்தாலும் கூட அதை அடுத்தவர்களுக்காக வேண்டி முன்னுரிமைப்படுத்தக்கூடியவர்கள், அடுத்தவர்களுக்காக வேண்டி தியாகம் செய்யக்கூடியவர் என்று உங்களோட வீட்டுல 4 சுவருக்குள்ள யாருக்கும் தெரியாத நடந்த விஷயத்தை அல்லாஹ் பகிரங்கப்படுத்தித்தான் கியாமத்து நாள் வரையும் வரக்கூடிய மக்களுக்கு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்கு நன்மாராயம் சொன்னாங்க. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கின சமுதாயம். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உம்மத்தை உருவாக்குறதுக்காக வேண்டி பல தியாகங்கள் செஞ்சாங்க, பல கஷ்டப்பட்டாங்க. சொல்றாங்க, சுருக்கமா சொல்றாங்க, லகது ஊதீது ஃபில்லாஹ் வமா யுஸா அஹதுன். அல்லாஹ்வுடைய தீன் விஷயத்துல நான் நோவினை செய்யப்பட்டது மாதிரி உலகத்துல எந்த நபிமார்களும் நோவினை செய்யப்படல. அந்த அளவுக்கு கஷ்டம், துன்பம், குடும்பம் ஆதரவில்லை, கோத்திரம் ஆதரவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் 3 வருஷம் ஷோபே அபி தாலிப்ல அப்படியே அவர்கள் ஹவுஸ் அரெஸ்ட் போட்டு வச்சிருந்தார்கள், முற்றுகையிட்டு வச்சிருந்தார்கள். சாப்பிட கொடுக்கல, தின்ன கொடுக்கல, இவர்களோட யாரும் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது, இவர்களோட பேசக்கூடாது, இவர்களுக்கு எதுவும் உதவி செய்யக்கூடாது என்று பட்டினியாக கிடந்தாங்க. ஒரு சஹாபி சொல்றாங்க, அந்த கால பகுதியில் நான் ஒரு நாள் சிறுநீர் கழிக்க போனேன். சிறுநீர் கழிக்கிற நேரம் என்னுடைய சிறுநீர் பட்டி ஏதோ சப்தம் கேட்டுச்சு. அதை எடுத்து பார்த்தேன், ஒரு ஒட்டகத்துடைய தோல், பசி தாங்க இயலாம அதை எடுத்துட்டு வந்து கழுகி இடிச்சு அதைத்தான் சாப்பிட்டேன். ஒரு சஹாபி சொல்றாங்க, அந்த பள்ளத்தாக்குல மரம் இருந்துச்சு, அந்த மரங்கள் மனுஷன் சாப்பிடுற இலை இல்ல, அந்த இலைகள் ஆடுகளுக்கு சாப்பாடு கொடுக்கிற இலை. அந்த சாப்பாட்டு இலை குலைகளை சாப்பிட்டு நாங்க மலங்கழிச்சோம். எங்கட மலம் எல்லாம் விட்டைகளாக ஆடு மலங்கழிக்கிறது போல மலங்கழிச்சோம். அவ்வளவுக்கு தியாகம். ஆனா அல்லாஹ் உதவி செய்யறதாக இருந்தா எப்படி உதவி செஞ்சிருக்கலாம்? அல்லாஹ் அந்த தியாகத்தை தீனுக்காக வேண்டி பட வச்சான். உம்மத் தீனுக்காக வேண்டி தியாகம் செய்யணும். தியாகத்தோட தீன படிச்சால் தீன்ல யக்கீன் வரும், அல்லாஹ்வுல யக்கீன் வரும். உறுதியா வஸ்பிர் அலா மா யகூலூன் வஹ்ஜுர்ஹும் ஹஜ்ரன் ஜமீலா. நபியே சொல்றத சொல்லட்டும், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. சொல்ற வார்த்தை சும்மா வார்த்தைகள் அல்ல. யா அய்யுஹல்லதீ நுஸ்ஸில அலைஹி ذிக்ர் இன்னக லமஜ்னூன் என்றார். குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டதுன்னு சொல்றவரே நீங்க ஒரு பைத்தியக்காரன் என்றாங்க. நவுது பில்லாஹ். உங்களோட குர்ஆனும் நீங்கள் வலக்கத் நஅலம் அன்னஹும் யகூலுன் இன்னமா யுஅல்லிமுஹு பஷர், இவருக்கு யாரோ வந்து படிச்சு கொடுத்துட்டு போறாங்கன்னு சொன்னாங்க குர்ஆன். இன் ஹாதா இல்லா இஃப்குன் இஃப்தரா வ அஆனஹு அலைஹி கௌமுன் ஆகரூன் ஃபகத் ஜாஉ ظுல்மன் வ ஸூரா. அவங்க சொன்னாங்க, இவரு ஓதி காட்டுற இந்த குர்ஆன் வசனம் எல்லாம் பொய், இவருக்கு யாரோ ஒரு கூட்டம் படிச்சு கொடுக்கறாங்க. وقالوا اساطير وقالوا هذا اساطير الاولين اكتتبها فهي تملى عليه بكره واصيلا. முன்னோர்களுடைய கட்டு கதையெல்லாம் இவர் சொல்றார், இவருக்கு யாரோ ஷைத்தான் வந்து காலையிலேயும் மாலையிலேயும் சொல்லி கொடுத்துட்டு போகுதாக்கும் என்று சொன்னாங்க. இப்படி எல்லாம் وقالوا ما لهذا الرسول ياكل الطعام ويمشي بالاسواق. இந்த ரசூலுக்கு என்ன நடந்துச்சு?
இவர் சாப்பிட்டு பஜார்ல சுத்தி திரிகிறார் சும்மா. அதே வார்த்தையை சொன்னாங்க, பஜார்ல சுத்துற. என்னத்துக்கு சுத்துனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பஜார்ல? ஒவ்வொரு வீடு வீடா, ஒவ்வொரு கடை கடையா, ஒவ்வொரு தெருத்தருவா, ஒவ்வொரு டென்டா போனாங்க. பின்னால அபூஜஹலும் அபூலஹபும் போவாங்க. எங்கட குடும்பத்தில் உள்ளவர் பைத்தியம், இவருக்கு, இவர் சூனியக்காரர், நவுது பில்லாஹ். எல்லாம் தாவத்து கொடுத்த அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள போக்குள்ள சரியா சொல்லுவான வார்த்தைகளை அவங்களும் இவங்களை போங்க, அவங்களோட குடும்பமே இப்படி சொல்லுது, நாங்க இப்படி ஏற்றுக்கொள்ள. வலகத் நஅலம், அல்லாஹ் சொல்றான் எங்களுக்கு தெரியும், அன்னக யதீகு ஸத்ருக் பிமா யகூலூன். நபியே, அவங்க கூறக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எவ்வளவு பாரமாக நெருக்கடியாக இருக்கிறதுங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனா அல்லாஹ் எல்லாத்தையும் தெரிஞ்சு கொண்டுதான் தியாகம் செய்ய வச்சான். கண்ணியமிக்க மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுடைய வாழ்க்கையை முடிச்சு கொண்டு எங்களுக்கு போற நேரம் தெரியும். காபிர்கள் அங்க வாழ உடல்ல கடைசியாக முடிவெடுத்தாங்க, வைத்தியம் குருபிக்கல்லதீன கஃபரு லியுஸ்பிதுக அவ் யக்துலுக அவ் யுக்ரிஜுக். உங்களை கட்டி போடணும் என்று முடிவெடுத்தாங்க, உங்களை கொலை செய்யணும் என்று முடிவெடுத்தாங்க, அல்லது ஊரோட்டை விரட்டுவோம் என்று முடிவெடுத்தாங்க. கடைசியாக ஷைத்தானும் அந்த மஷூராவுல கலந்து கொண்டு கடைசி முடிவு கொல்றதுதான். எல்லாருமா சேர்ந்து ஒவ்வொரு கோத்திரத்துல ஒவ்வொரு வாலிபர்கள் சேர்ந்து கொள்றேன்னு முடிவெடுத்து வர நேரம் தான் ஹிஜ்ரத்துக்கு தயாராங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் நடக்கிற நேரம் அல்லாஹ் நாடி இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை டைரக்டா கொண்டு போயிருக்கலாமா இல்லையா மதீனாக்கு? மேராஜுடைய நேரம் மக்காவுல இருந்து பைத்துல் மக்திஸுக்கு ஒரு நொடி பொழுதுல கொண்டு போன அல்லாஹ்க்கு அங்கிருந்து வானத்துக்கு எடுத்து அல்லாஹ்வுக்கு புராக்லையும் மேராஜிலையும் இது பெரிய வேலையா? அல்லாஹ் நாடி இருந்தா தூக்கி இருக்கலாம் தானே. ஆனா அல்லாஹ் எதை எதிர்பார்த்தான்? ஏண்ட நபி ஏண்ட தீனுக்கு கஷ்டப்படணும், ஏண்ட நபி ஏண்ட தீனுக்கு தியாகம் செய்யணும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல போய் சொல்றாங்க, இரவைக்கு நாங்க போகணும், ஹிஜ்ரத்துக்கு ரெடி ஆயிருங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இதை எதிர்பார்த்து நான் எத்தனை நாளா 2 வாகனம் எனக்காக தயார் செய்து வைத்திருக்கிறேன், இதோ அந்த வாகனம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த வாகனத்தை நான் இலவசமாக பெற மாட்டேன், அதுக்கு நான் சல்லி வச்சிருக்கிறேன், அதை சல்லி தந்துதான் நீங்க எடுக்கணும், அதுக்குத்தான் வரணும். தன்னை பொருளை செலவழிச்சாங்க, தியாகம் செஞ்சாங்க. எப்படியான சூழல்ல வெளியாகிறாங்க? எதிரிகள் முற்று முழுதாக சூழ்ந்திருக்கிறாங்க. இப்ப அதுக்குள்ளாதான் போகணும். அப்படித்தான் அல்லா நிலைமை ஏற்படுத்தினான். சில நேரங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில புறப்படுற நேரத்துல நிலைமைகள் சீராக இருக்காது. எல்லா பக்கமும் வட்டைக்கு எங்களுக்கு சோதனைகள் சூழ்ந்திருக்கும். அந்த நேரத்துல புறப்படுறதுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. வமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புடி மண் எடுத்து வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன் வ மின் கல்ஃபிஹிம் சத்தன் ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்சிரூன் என்று தூவிடுறாங்க. கண் முழித்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியாடுறாங்க. அல்லாஹ்வுடைய உதவி யார கண்ணுக்கும் தெரியல. எங்கேயோ போய்த்தாங்க, இந்த காலை வரையும் காத்து கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு பின்னால்தான் கேள்விப்படுது அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய்த்தாங்க. எங்களுக்கு சம்பவங்கள் தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தியாகம் செஞ்ச தௌர்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போய் கிளீன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. 3 ஓட்டை இருக்கு, அடைச்சு கொள்ளணும். 2 ஓட்டைகளை 2 காலால அடைச்சு கொண்டு, அதாவது புடவையால அடைச்சிட்டு ஒரு ஓட்டை அடைக்கிறதுக்கு புடவை இல்ல, காலால பொத்தி கொண்டிருக்கிறாங்க. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க டயர்ட். இன்றைக்கு எங்களுக்கு வாகனத்துல போயே இல்ல, நடந்து அவ்வளவு தூரம் போய் அவ்வளவு மேல ஏறி எவ்வளவு டயர்டா இருக்கு. அசந்து தூங்கி கொண்டிருக்கிறாங்க. ஒரு பாம்பு கொத்திருது காலில். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலில் அசையல்ல, தாங்கல, வலி தாங்க முடியல. ஆனா அசஞ்சால் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விழித்திருவாங்க. கண்ணால கண்ணீர் ஓடி அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முபாரக்கான முகத்துல விழுவுது. கேட்கிறாங்க, அபூபக்கர் என்ன நடந்துச்சேன்னு அழுவுறீங்க? யா ரசூலல்லாஹ், ஒரு பாம்பு கொத்தி போட்டு தாங்க முடியாது, அதனாலதான் அழுதுட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு தன்னை எச்ச தூக்கி வைக்கிறாங்க. அந்த வலி அப்படியே இருந்த இடத்துல இருந்து இல்லாம அகன்று போயிட்டு. இதுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாக்கு போய்த்தான் எங்களுக்கு தெரியும். பல தியாகங்கள், பல அர்ப்பணங்கள். உஹதுல என்ன நடந்துச்சு, ஹந்தக்ல என்ன நடந்துச்சு எல்லாம் தெரியும், படிச்சிருக்கிறோம். ஆனா இதுல எல்லாம் இருந்து படிப்பினை என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தீன பரப்புறதுக்காக வேண்டி இவ்வளவு தியாகம் செஞ்சாங்க. சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, கடைசியா ஹஜ்ஜத்துல் வதால வச்சு, அலா ஹல் பல்லக்து, என்ன பொறுப்பை நான் செஞ்சிட்டேனா, தீன எட்டி வச்சிட்டேனா? எல்லாரும் சொன்னாங்க, பல்லக்தர் ரிசாலா வ அத்தைத்தல் அமானா வ நஸக்தல் உம்மா வ ஜாஹத்த பில்லாஹி ஹக்க ஜிஹாதி. யா ரசூலல்லாஹ், நீங்க தூதுத்துவத்தை எட்டி வச்சிட்டீங்க,
உம்மத்துல அமானிதத்தை நிறைவேற்றிட்டீங்க, உம்மத்துக்கு செய்ய வேண்டிய உபதேசம் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்க, எவ்வளவு அர்ப்பணம் செய்யணுமோ அவ்வளவு அர்ப்பணம் முஜாஹதா செஞ்சு முடிச்சிட்டீங்க யா ரசூலல்லாஹ், அதற்கு நாங்க சாட்சி. அல்லாஹும்ம ஷஹத் என்றாங்க. யா அல்லாஹ் நீ சாட்சியாக இரு என்று வானத்தின் பக்கம் கையை உயர்த்தி காட்டிட்டு சொன்னாங்க, உங்களுக்கு நான் இப்ப பொறுப்பு தாரேன். ஃபல் யுபல்லிகு ஷாஹிது மின்குமுல் காயிப், வந்தவங்க வராதவங்க இருக்கிறாங்க, போய் சொல்லுங்க தீன. இந்த தீன் எங்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, முழு உம்மத்துக்கும் சொந்தமானது. நபியுடைய வருகை முற்று பெற்றுட்டு, ஆனால் உம்மத் இந்த வேலையை செய்யணும் என்று அல்லாஹ் கட்டளையிடுறார். நபியே குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி, அவங்க அல்லாஹ்வை நேசிக்கிறோம் அல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்று சொல்றாங்க. அல்லாஹ்வை நேசிக்கிறதா இருந்தா என்ன பின்பற்றணும் என்று சொல்லி நீங்க உம்மத்துக்கு சொல்லுங்க. நபியை பின்பற்றவங்களோட வேலை என்ன, அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி கொடுக்கிறான். குல் நபியே சொல்லுங்க, ஹாதிஹி சபீலி, இதுதான் ஏண்ட பாதை. என்ன பாதை? அதுஉ இலல்லாஹி அலா பஸீரத்தின், தெளிவான அத்தாட்சியை கொடுத்து மக்கள் அல்லாஹ்வோட இணைக்கணும், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கணும், அல்லாஹ்வின் பக்கம் தாவத் கொடுக்கணும். அன வமனித்தபானி, நான் மட்டும் செய்யற வேலை இல்லது, என்ன பின்பற்றவங்களும் செய்யற வேலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த பிறந்த இந்த மாதத்தில் இருக்கிறோம். ஆனா நபியுடைய மஹப்பத்துல ஆக பெரிய மஹப்பத் இருக்குமாக இருந்தா இந்த வேலையை நாங்க செய்யறதுதான் நஸ். இன்ஷா அல்லாஹ் இதற்காக வேண்டி நாங்க தயாராகுவோமா? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. அவசரமாக அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்வுடைய தீன் இந்த உலகத்துல மேலோங்கணும், எங்கட்டையும் முழு உம்மத்திலையும் தீன் வரணும்ங்கிறதுக்காக வேண்டி 4 மாதங்கள் போய் முயற்சி செய்யறதுக்கு யார் தயார்? உள்நாட்டுல வெளிநாட்டுல பைசல்ல எல்லா வகையிலையும் எங்கட வக்துகளை போகலாம். சொல்லுங்களேன் இன்ஷா அல்லாஹ்.